வணக்கம். இன்றைக்கி நடந்த சட்டசபை இதில் 140க்கு மேலே பெரும்பான்மை பெற்று டிவிக்கு ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க உதயநிதி அவர்கள் பேசுனாங்க. உதயநிதி அவர்கள் பேசுனதில் 3 கோடி மக்கள் தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்களாம். அப்போ மிச்சம் இருக்கிற 5 கோடி திராவிட கட்சியில் தானே நிராகரிச்சிருக்காங்க. அதை சொல்லவே இல்லை அவர். ரெண்டாவது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான கட்சினா உங்களை ஏன் எதிர்கட்சி தலைவரை போட்டிருக்கான்னு தெரியல. நீங்கள் கலைஞர் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரில. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு KN, அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே. அவருக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் துணை முதல்வர் பதவியை. உங்கள் அப்பா வீட்டில் இருக்கார், நீங்கள் அது இருக்கிறனால நீங்கள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க. பாருங்கள், டிஎம்கேக்காரங்க தான் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் இது போக சில இதெல்லாம் பேசுனாங்க. திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல எதுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியும். ஏன்னா எனக்கு அரசியல் கம்மியாக தான் தெரியும். எதுக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்கன்ட்டு மக்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியல அவங்க என்ன போட்டாங்கன்னு கேட்க. 700 டாஸ்மார்க்கை மூடியிருக்காரு. சாராய கடையை ஓப்பன் பண்ணது திராவிட கட்சிகள் தான், விஜய் கிடையாது. அதை விஜய் மூடத்தான் வந்திருக்காப்புல, மூடிக்கிட்டு இருக்காப்புல. 4-5 நாள் இத்தனை கேள்வி கேட்குறாங்க அவங்க. இதை நீங்கள் செஞ்சீங்களா? இதே கூட்டணி கட்சிகள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இதே ஆட்சியில் தானே நீங்கள் இருந்தீங்க. திமுகலையும் அதிமுக தானே இருந்தீங்க. நீங்கள் அந்த ஆட்சியில் இருக்கும்போது மதுக்கடையில் மூடுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சட்டசபையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் மக்களுக்காக பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் கட்சிகளோட வளர்ச்சிக்காண்டி பேசுகிறீங்களா, உங்கள் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்காண்டி பேசுகிறீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தாவேக்காவுக்கு அவதூறாக பேச மக்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.